வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம குக்டு தமிழ் சேனல்ல போட்டி ஃப்ரை ரெசிபியை பார்க்க போறோம். போட்டினா என்னன்னு யோசிச்சீங்கன்னா ஆட்டிறைச்சி குடலை தான் போட்டின்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 8 காய்ந்த சிவப்பு மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் லவங்க பட்டை போட்டு வறுத்துக்கணும். இதோட 3 டீஸ்பூன் அரிசியும் சேர்த்து வறுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்த எல்லாத்தையும் போட்டு எட்டு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1/2 கப் தண்ணி ஊற்றி மென்மையான விழுதாகிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ மற்றொரு ஜார்ல 2 நறுக்கிய வெங்காயம், 4 தக்காளி போட்டு தனியா அரைச்சிக்கணும். அடுத்ததா ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கழுவி வெட்டி வச்சிருக்க ஆட்டிறைச்சி குடலை 800 கிராம் எடுத்துக்கிட்டு அதுல அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்டையும் வெங்காயம் தக்காளி சாறையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்கணும். இதுல 3 கப் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கணும். இப்போ குக்கரை மூடி 10 விசிலுக்கு வேக வைக்கணும். அடுத்ததா ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். கடுகு வெடிச்ச பிறகு 30 சின்ன வெங்காயம், 5 பூண்டு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கணும். கடைசியா 15 கருவேப்பிலை போட்டு வேக வச்சிருக்க ஆட்டிறைச்சியை இதுல சேர்த்து 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து வேக வைக்கணும். இப்போ ஃப்ளேவருக்கு நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான போட்டியை சாதத்துக்கு இல்லாட்டி இட்லிக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.